சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா. அந்த காக்கா எல்லாரையும் ஒரு காக்கா வந்து தின்னுச்சா. இன்னொரு காக்கா வந்து நான் நண்பனே அப்படின்னு சொல்லிச்சாமா. ஒரு காக்கா வந்து நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறா அப்படின்னு சொல்லிச்சாமா. ஓட்டையில போய் நிலால போய் வாங்கிட்டு வந்துச்சாமா. வாங்கிட்டு கொடுத்தாமா. இன்னொரு வாடகை நான் 2 எடுத்துக்கிறேன், நீயும் 2 எடுத்துக்க அப்படின்னு நிறைய தின்னுச்சாமா. இன்னொரு காக்கா வந்து நான் ஒரே ஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு 4 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டு 2 ஒன்று எடுத்துட்டு இன்னொன்று எடுத்துக்கிட்டாங்களா. அவர் 4 எடுத்து அந்த பாட்டியும் பசியா இருந்துச்சாமா. பசியா இருக்கும் போது இன்னொரு காக்கா நீ எனக்கு தரையா கொஞ்சம் அப்படின்னு கேட்டுச்சாமா. நான் தரமாட்டேன் அப்படின்னுச்சாமா. இன்னொரு காக்கா வந்து நான் ஓட்டையில பாட்டி பார்த்துருந்துச்சாமா. எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்துருச்சுமா செல்லுல. அப்புறம் கொடுத்துரு அந்த பாட்டியில காமிச்சாமா. அந்த பாட்டி வந்து காக்காவை அடிச்சு பிடிச்சாமா. எல்லாத்தையும் அடிச்சு அப்புறம் அந்த காக்கா வந்து செத்து போயிடுச்சாமா. ஒரு நாள் ஆயிடுச்சாமா. அப்புறம் பசியில இருந்துச்சாமா. அப்புறம் நாய்க்குட்டி வந்து டாக்கு வந்துச்சாமா. டாக்கு வந்து என்னன்னு கேட்டுச்சாமா. கடவுள் கொடுத்ததை நான் உனக்கு தரேன் அப்படின்னு கேட்டுச்சாமா. நான் கடவுள் கொடுத்துட்டேன் அப்படின்னுச்சாமா. இன்னொரு காக்கா வந்து நான் இருக்கும்போது நீ தரையா அப்படின்னாங்க. அது 4 காக்கா வந்து எல்லாத்தையும் தின்றுச்சாமா. அப்புறம் இன்னொரு காக்கா வந்து 7 காக்கா வந்துச்சாமா. நிறைய தின்றுச்சாமா. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தின்றுச்சாமா. நான் எல்லாத்தையும் எடுத்து தின்னும் போது இன்னொரு பாட்டி 2 பாட்டி இருந்துச்சாமா. இன்னொரு 2 காக்கா இருந்துச்சாமா. அந்த காக்காவுக்கு பசி பறிச்சுச்சாமா. அதனால டாக்கு குட்டி வந்து ஒரு உருளைக்கிழங்கு கொடுத்துச்சாமா. அதை சாப்பிடாம மிச்சத்தை வச்சுச்சுமா. அதுக்கப்புறம் இது கொடுத்துச்சாமா. நீ வடையை சாப்பிடுச்சாமா. பசியில இருந்து 2 வடை சாப்பிடுச்சாமா. அப்புறம் நிறைய சாப்பிட்டோன்னே அந்த காக்கா பார்த்துச்சாமா. என்ன குண்டா இருக்கா நான் ஒல்லியா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சாமா. அந்த காக்கா வந்து நீ என்ன நான் குண்டா இருக்கேனே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சாமா. அந்த காக்கா நான் என்ன எல்லாரும் ஒல்லியா இருக்காங்க நீ மட்டும் குண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சாமா. அந்த காக்கா கிண்டல் காமிச்சிட்டு இருந்துச்சா. அதனால டாக்கு ஒல்லியா இருந்துச்சாமா. நல்லா ஒல்லியா இருக்காம இழுவில இருந்துச்சுமா. அந்த இழுவையும் பார்த்து சிரிச்சுட்டாங்க. அப்புறம் குண்டாயிட்டு கொஞ்சம் ஒல்லி ஆகுறாங்களாமா. ஜிம்ல போய் நல்லா கொஞ்சம் வெள்ளி ஆயிட்டு ஒரு குண்டாயிட்டு கொஞ்சம் குண்டாயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டுறாங்களாமா. இந்த இன்னொரு காக்கா வந்து நிறைய தின்றுச்சாமா. அதுதான் குண்டாயிடுச்சுமா. எல்லாருமே ஒல்லியாதே இருக்காங்க நீ இன்னும் குண்டாவே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சாங்க. அந்த காக்கா நான் என்ன குண்டாவே இருக்கேன் ஒல்லியா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சாமா. 2 பாட்டி இருந்துச்சாமா. ரெண்டுமே குண்டா இருந்துச்சுமா. அதனால 2 குண்டா இருக்கும்போது நான் ஜிம்ல போய் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சாமா. அவங்க இப்போ 4 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கம்மா. 4 பேர் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நிறைய வடையை தின்றுச்சாமா. அந்த வெண்ணிலால அந்த பாட்டி எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணிக்கணும். அந்த காக்காவை அடிச்சத பாவம்னு சொல்லிட்டு அது டாக்கு என்ன பத்தின்னு தெரியல. அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு குண்டாயிடுச்சாமா. இப்போ இன்னொரு டாக்கு வந்துச்சாமா. 2 டாக்கு வந்துச்சாமா. ஒரு காட்டுலேயும் ஒரு பூனை குட்டி இருந்துச்சாமா. அந்த 2மே குண்டாயிடுச்சாமா. இப்போ ஒரு பூனையில நம்மளுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து டாக்கு வந்து இப்போ வந்து வேறவங்க கூட இன்னொரு டாக்கு வந்துச்சு. நம்ம ஒரு உருண்டை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிச்சாமா. இன்னொரு காக்கா வந்து அரிவரைய தின்னுச்சாமா. மிச்சம் தின்னுச்சாமா. அதுக்கு பசி எடுத்தோடனே இன்னொரு காக்கா நான் உனக்கு தரவா அப்படின்னு கேட்டுச்சு. தரமாட்டேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிச்சாமா. இன்னொரு தாடி கிண்டல் பண்ணுவோம். நான் என்ன உங்கூடைய பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இப்போ நம்படா இல்லை இல்லைன்னு அப்படின்னு சொல்லி இருந்துச்சாமா. அந்த காக்கா நிறைய கிண்டல் பண்ணிச்சாமா. சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? பாட்டி சுமன். ஐ நேம் இஸ் கனிஷா. என் பேரு கனிஷா. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கேன். டீச்சர் சொல்ல நான் படிப்பேன். இவங்களாம் ஸ்லேட்டை எடுக்க மாட்டாங்க. நான் வந்து மை நேம் இஸ் கனிஷா. வேர் ஆர் யூ பிளேஸ்? மேலே பேஷ். எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து கன்னிவாடி படிக்கிறேன். அந்த ஸ்கூலில் நிறைய பேர் என் ஃப்ரெண்டு தான். எந்த மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி நான் இருக்கிறேன். உங்கள் ஸ்கூல் நேம்? எங்கள் ஸ்கூல் நேம்ல இருந்து நான் இப்போ படிச்சுக்கிட்டு. உங்கள் ஸ்கூலோட பேர் என்ன? எங்கள் ஸ்கூல் பேர்
அதான் என்ன பேர்? ஆர்சி ஸ்கூல் சொல்லு. ஆச்சி ஸ்கூல். எங்க ஸ்கூல் பேரு ஆச்சி ஸ்கூல். நான் வந்து 1ஆவது முடிச்சு 2ஆவது முடிச்சு நான் 3ஆவது முடிச்சு நான் 4ஆவது முடிச்சு அர்ஜுன் ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் 5ஆவது வந்து இப்போ நீ பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு நினைக்கிற அதை சொல்லு ஃபர்ஸ்ட். நான் வேற ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் வேற ஸ்கூலுக்கு போயிட்டு பெரிய ஆளானோடனே டாக்டர், இன்ஜினியரா, கலெக்டர். டாக்டர் ஆகி நான் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு நான் வேற ஸ்கூல் மாத்தி மாத்தி போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஆர்டி ஸ்கூல் போயிட்டு 1ஆவது முடிச்சிட்டு இருப்பேன். இப்ப தேங்க்யூ வெரி குட். கை கொடுங்க. அப்பா அம்மா பேரை சொல்லு. வெல்கம் குட் கேர்ள். அப்பா அம்மா பேரை சொல்லு. குட் கேர்ள்.